ஓம் சரவணபவ. தாவடியோட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பா அடி ஏட்டிலும் பட்டதன்றோ படிமாவளிபால் மூவடி கேட்டன்று மூதண்டம் கூட முகடுமுட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே என்று கந்தர் அலங்காரத்திலே அருணகிரிநாதர் நமக்கெல்லாம் உணர்த்துகிறார். அவர்தம் பா அடிகளிலும் திருமுருகப் பெருமானது திரு அடிபட்டது என்று. அத்தகைய பெருமைமிக்க அருணகிரிநாதரின் பாக்களில் திருப்புகழுக்கு உரை கண்ட முதலில் திருப்புகழுக்கு உரை கண்ட திருமுருகனுக்கு 12 திருமுறையை கண்ட திரு செங்கல்வராய பிள்ளை அவர்களுக்கும் தமிழ் தாத்தா மூத்த அறிஞர் உவே சுவாமிநாத ஐயருக்குமான நட்பினை பற்றி சிந்திக்கவிருக்கிறோம் இக்காணொளியின் வாயிலாக. வாருங்கள். வந்திருக்கும் கந்த ஆத்ம பந்துக்கள் அனைவருக்கும் வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று நாமெல்லாம் இன்று மார்த்தட்டிக் கொள்கிறோம். அதற்கு காரணம் நம்மிடமுள்ள சங்ககால இலக்கியங்கள் என்ற பொக்கிஷங்களே ஆகும். அந்த பொக்கிஷங்கள் தமிழ்மொழியில் அழிந்து போகும் நிலையில் இருந்த காலகட்டத்தில் அவற்றை தேடி தேடி அலைந்து பெற்று அச்சிட்டு பதிப்பித்தவர் தமிழ் இலக்கிய உலகில் ஒளிவிளக்காக திகழ்ந்த பெருமைமிக்க தமிழ் தாத்தா என்று நம்மால் அன்புடன் அழைக்கப்படும் டாக்டர் உவே சாமிநாத ஐயர். அவரோடு திரு செங்கல்வராய பிள்ளை அவர்களது உறவு மரியாதையும் தமிழ் தொண்டும் கலந்த ஒரு அரிய தொடர்பாகும். 1910ஆம் ஆண்டு நடந்த ஒரு நிகழ்வு அவர்களது நட்பும் தமிழ் பணிக்கான அன்பும் எவ்வளவு உயர்ந்தது என்பதை காட்டும். அந்த ஆண்டு பிள்ளை அவர்கள் சென்னையில் பணியாற்றிக் கொண்டிருந்தார். இருப்பினும் சிதம்பரத்திற்கு சென்று அருணகிரிநாதர் வரலாறு என்ற தலைப்பில் ஒரு சிறப்பான சொற்பொழிவை வழங்கினார். தமிழ் பக்தி இலக்கியத்தில் அருணகிரிநாதரின் பங்கு பெரிது என்பதை மக்களுக்கு உணர்த்தும் வகையில் அந்த உரை அமைந்திருந்தது என்று கூறினால் அது மிகையல்ல. அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த டாக்டர் உவே சாமிநாத ஐயர் பிள்ளையின் பேச்சால் மிகவும் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு பிள்ளை அவர்களை மேடையிலேயே பாராட்ட துவங்கிவிட்டாராம். தமிழ் பணிக்காக உழைக்கும் ஒரு தலைமுறையை மற்றொரு தலைமுறை எவ்வாறு கௌரவித்தது என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. இவர்களது நட்பு மேடை வாழ்த்துக்களுக்குள் மட்டுமின்றி இதயங்களில் உறைந்ததாக நெருக்கமாக இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் பிள்ளை அவர்கள் உவே சாமிநாத ஐயரை நேரில் சந்தித்து உரையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இது ஒன்றும் ஒரு சாஸ்திர ரீதியான நிகழ்வு அல்ல, பாசத்தால் தோன்றிய பழக்கம். அப்படி ஒரு முறை 1942ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பிள்ளை அவர்கள் ஐயர் அவர்களின் இல்லத்திற்கு சென்றபோது உவேசா அவர்கள் உடல் நலம் குன்றிய நிலையில் படுக்கையில் இருந்தாராம். அப்படி இருந்தும் பிள்ளை அவர்களை கண்டதும் அவரது முகத்தில் ஒரு இயல்பான மகிழ்ச்சி தன்னிச்சையாக வெளிப்பட்டதாம். பிள்ளை அவர்கள் அருகில் நின்றபோது உவேசா அவர்கள் நெகிழ்வாக, இவை திருப்புகழ் ஆராய்ச்சி செய்த கைகள்தானே என்று சொன்னபடியே பிள்ளை அவர்களின் 2 கைகளையும் தனது கண்களில் ஒத்திக்கொண்டாராம். அந்த நிமிடம் பிள்ளை அவர்கள் நெகிழ்ச்சியுடன் கண்களின் நீர்மிளிர, இவை சங்கத்தமிழ் நூல்களை தேடி அலைந்த கால்கள்தானே என கூறி ஐயர் அவர்களின் திருவடிகளை பற்றி கொண்டு வணங்கினாராம். இந்த சந்திப்பு சாதாரணமான ஒன்றல்ல. தமிழ் பணிக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த இருவருக்கிடையில் வார்த்தைகளை தாண்டிச் செல்லும் மரியாதையின் உருவகமாக அமைந்தது. தமிழ் மொழியை அவர்கள் எவ்வளவு நேசித்தார்கள் என்பதும் ஒருவருக்கொருவர் காட்டிய ஆழமான மரியாதை எவ்வளவு பெரிது என்ற உண்மையும் இந்த நிகழ்வின் மூலம் நமக்கெல்லாம் தெளிவாக தெரிய வருகிறது. தமிழ் பணி பசியில் வாழும் ஒவ்வொரு தலைமுறையும், வரப்போகும் அனைத்து தலைமுறைகளும் இந்த முன்னோடிகளின் அடிச்சுவடுகளை பின்பற்றி தமிழ் மொழியையும் அதன் சிறப்பையும் நீடிக்கச் செய்ய வேண்டும் என்பது திருப்புகழ் அடிமைகளின் அன்பான வேண்டுகோள்.
இப்படி தமிழ் தொண்டும் இறை தொண்டும் மாற்றிய பன்முக அறிஞர் செங்கல்வராய பிள்ளை அவர்கள் தொகுத்து வழங்கிய பன்னிரு திருமுறைகளை பற்றி அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் திருப்புகழ் அடிமை சேனலுடன். நன்றி, வணக்கம்.